ரெண்டு முக்கியமான அம்சத்தை பேசலாம். ஃபர்ஸ்ட் காட்டுமன்னார் கோவிலில் தானே போட்டியிட போகிறேன் அப்படின்னு அறிவித்த அறிவிப்பு, அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த 3 பேருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன முடிவு. இந்த ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? அதனோட பின் கணக்கு என்ன? இல்லை, அதாவது சிட்டிங் எம்எல்ஏக்கு கொடுக்காத இருக்கிறது, அந்த வாய்ப்பு மறுக்கிறது அப்படி அந்த விஷயங்கள் வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு தடவை அவங்க இருந்துட்டாங்க அப்படின்ற அளவில் பாலாஜிக்கும் ஷானாபாஸ்க்கு அப்புறம் இன்னொருத்தர் 3 பேருக்கு பனையூர் பாபு 3 பேருக்கு கொடுக்காத இருக்கலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே இருந்துட்டாங்க. அங்கே நிறைய பேர் வந்து மனு தாக்கல் பண்ணி வாய்ப்புக்காக கேட்டுட்ருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளில் ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு கொடுத்தது 8 இடம் தான். அதில் வந்து 1000 பேருக்கு மேலே அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஒரு தடவை 2006 அவர் திரும்ப என்கிட்ட சொன்னார், 9 இடம் தான் ஏடிஎம்கே இதில் கொடுத்துருக்காங்க, 500 பேர் என்கிட்ட கேட்குறாங்க சார் சீட்டு, போட்டியே போட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கே கிளம்பிட்டார். அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணியில் ஜெயலலிதா சொல்லி 9 இடத்துல போட்டி போட்டு 2 இடத்துல வின் பண்ணார். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் இருக்கும் அந்த கட்சியில். வந்து அவருக்கு எல்லா கட்சியும் எனக்கு சீட்டு அப்படின்னு அது ரொம்ப உரிமையோடு அவர்கிட்ட கேட்பாங்க. அதனால் வந்து அவர் மறுக்கிறதுக்கும் அவர் யோசிப்பார் ரொம்ப. அதனால் வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இது வரும்போது அது கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அவர்களுக்கு வேறு ஏதாவது பின்னாடி வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் சிந்தனை செல்வனை ரீடைன் பண்ணுறாங்க. இல்லை, அப்படி அவர் எம்எல்ஏவா இருந்தவர், அவருக்கு அப்படி பார்த்தா ரவிக்குமார் மறுபடியும் 19 பார்லிமெண்டல் மெம்பராக இருந்தார், மறுபடியும் 24 அவர் பார்லிமெண்ட் மெம்பராக வராருல மறுபடியும். அப்போ இந்த யார்ஸ்டிக் இல்லை, சிட்டிங் எம்எல்ஏன்றது இல்லை, வேற ஏதாவது நோக்கங்கள் கணக்குகள் காய் நகர்த்தல் இருக்கா? ஒரு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற போது சீனியர்ஸை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, அவங்களையும் அகாமடேட் பண்ணணுன்ற அந்த 2 விதமான ஆங்கிளும் அதில் பார்க்கணும் நம்ம ஆக்சுவலாக. அதனால் இது வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய விஷயத்தை கலப்பாது. அவங்களை ட்ராப் பண்ணிட்டு இன்னொருத்தர் போட்டதுன்றது இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பட் அதில் கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்கிற ஒரு அம்மா வந்து அவங்க சிஸ்டரோட டாக்டர்ன்றாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலாக செக்அப் பண்ணணும். அவருடைய சிஸ்டரோட டாக்டர் அது மாதிரி பண்ணுவாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. திரும்ப சொந்தக்காரங்களை போடுவாருன்னு எனக்கு யோசனையாக இருக்குது. அப்படி வெரிஃபை பண்ணணும் ஒரு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி பண்ண மாட்டார் அவர். அது மாதிரி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன், உறுதியாக நம்புகிறேன். ஸோ அதனால் அவரை பொறுத்த மட்டும் வந்து எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால் இந்த வாட்டி அகாமடேட் பண்ணியிருக்கு. அவரே இறங்குறதுக்கான காரணம் தான் போட்டியிட போகிறேன் காட்டுமன்னார் கோவிலில் என்ன காரணம்? உண்மையிலேயே அதுதான் புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு எம்பியாக இருக்கார் சார். சிதம்பரம் தொகுதியிலேருந்து அவர் 5 வருடத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ஸில் போட்டி போடுறீங்க அப்படின்றீங்க. ஏற்கனவே 2001 மங்களூர் தொகுதியில் போட்டி போட்டு 2 வருஷத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டு போனார். அதுக்கு அதிகமாக 12 மாதமாக தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ரிசைன் பண்ணிட்டு போனார். திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டார், ரிசைன் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் அவருக்கான வாய்ப்புகள் வந்து காட்டுமன்னார் கோவிலில் 2016 தோற்றார். ஆக்சுவலாக ரொம்ப குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றார். அவருக்கு சட்டமன்றத்தில் போய் பேசணும்னு ஒரு ஆசை இருக்குது, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசணும்னு ஒரு ஆசை இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம அதெல்லாம் அவருக்கு இருக்கிறது வந்து தவறு கிடையாது, இருக்கலாம். பட் இந்த சூழலில் வந்து அவர் போட்டி போடுறதுன்றது வந்து இந்த கூட்டணியோட வெற்றியை பற்றி அவர் ஏதாவது சந்தேகப்படுறாரான்ற அவர் வந்து அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தை எப்போவுமே சொல்லிட்டு இருக்கார். ஓகே, ஒருவேளை இந்த கூட்டணி ஏதாவது இழுபறி நிலை வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம அங்கே இந்த இடத்துல இருந்தால் அதிகாரத்தில் பங்குன்ற வாய்ப்பு கிடைக்கும்ன்ற அந்த ஆங்கிளில் போட்டி போடுறாருன்னா அதை நம்மளால உறுதியாக சொல்ல முடியல. அது அவரே என்ன மேஜர் சேஞ்சை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவருடைய தேர்தலில் திமுக வெற்றி பெறும்னு அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன மேஜர் சேஞ்சு? ஆன்டி பிஜேபி ரோல் அப்படியே கண்டினியூ ஆக போகிறது. வேற என்ன மேஜர் சேஞ்ச் இருக்குது? ஆன்டி பிஜேபி ரோல் அப்படியே கண்டினியூ ஆக போகிறது. இப்போ இருக்கிற அதே கூட்டணி ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ரோலில் கண்டினியூ ஆகும். என்ன புதுசாக வந்துட போகுது? ஏடிஎம்கே வர அப்போ நீங்கள் ஏடிஎம்கே வருதுன்னா அப்போ திமுக தோற்றுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஏடிஎம்கே வரும், ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏடிஎம்கே வந்தால் தான் மேஜர் சேஞ்சு. ஒரு ப்ராக்சியாக வந்து பிஜேபி ஆளும், தமிழ்நாட்டிலே வந்து பிரச்சனைகள் வரும், அப்போ நம்ம வந்து களத்தில் இருக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நீங்கள் திமுக வெற்றி பெறும்னு உறுதியாக நம்புறீங்க. திமுகவில் கேட்டால் அவங்க தனியாகவே மெஜாரிட்டி வரும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து நினைக்கிறீங்க திமுக அணி வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்போ திமுக இழுபறி நிலைமைக்கு வரும், இல்லை ஒன்று இழுபறி நிலைமைக்கு வரும், இல்லை தோக்குன்னு நினைக்கிறீங்களா? இது திஸ் ஆர் தட் யூ ஹேவ் டு திங்க். சோ ஒன்னு தோத்தா நம்ம களமாட வேண்டி இருக்கும், அப்படி இருக்கும். ஜெயிச்சா இந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகுது. இதுல என்ன வெகுவான ஒரு பெரிய மாதல் என்ன வருது? கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒருவேளை அதுவும் பேசப்படுது அப்படின்னா அவர் பதவிக்கு மந்திரி பதவிக்கு ஆசைப்படுறவரா நம்மளே ஜெயிச்சு அப்படியா யோசிச்சு? அப்படி நான் சொல்ல விரும்பல. அதிகாரத்தில் பங்குன்றது விடுதலை சிறுத்தைகளோட ஒரு லட்சியம். அது அவருக்கு பதவி ஆசை இருக்குன்னு கூட நான் அப்படிலாம் கூட சொல்ல. அதுல இப்ப ஷானவாஸோ இல்ல பாலாஜியோ இல்ல சிந்தனை செல்வன் அவர்களோ இல்ல வன்னியரசு அவர்களோ அவங்க இருந்தா மகிழ்வாரே.
திருமாவளவன் தான் அதுல இருக்கணும்னு நினைப்பாரு. சார் வைகோக்கு வாய்ப்பு கிடைச்ச போது அவர் மந்திரி ஆளு சார், அவரோட தோழர்களை தான் மந்திரி ஆக்கி அவர் சந்தோஷப்பட்டார். அவர் அதுக்காக வருத்தப்பட்டாரு, வேற விஷயம். பின்னாடி அது வேற விஷயம். என்ன கணக்கு அப்ப என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன உண்மையிலேயே புரிஞ்சுக்க முடியல. we are not able to decode this actually. ஏன்னா திருமா மேல இருக்கிற அந்த அபிப்பிராயம், நமக்கு இருக்கிற ஒரு அபிப்பிராயம் காரணமாக நம்ம ரொம்ப ரொம்ப அதை ரொம்ப தீவிரமாக வந்து டீகோட் பண்ணும்போது அது அவரை வந்து காயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதனால யோசிக்க வேண்டியதாக இருக்குது, கவனமாக வார்த்தைகளை போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சதுனால. அதனால் வந்து நம்ம அதுக்கு மேலே ஏன்னா ஒரு 2 வார்த்தையில் சொல்கிறேனே, இந்த பெரிய ஒரு சேஞ்ச் வரும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம், நான் களமாடணும் அப்படின்னு, நான் தமிழ்நாட்டிலே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டெல்லியில் இருந்தால் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன திமுக வெற்றிக்கு நீங்கள் பாடுபட போகிறீங்க, திமுக ஆட்சிக்கு வரும்னு உறுதியாக நம்புறீங்க. என்ன மேஜர் சேஞ்ச் வந்துற போது இதே ஆன்டி மோடி ஆன்டி ஸ்டாண்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க. பாஜக தமிழ்நாட்டில் காலுன்ற போகிறதில்ல, ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகுது. சரி, திமுக வராது, அதிமுக தான் வரும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கையோட தான் நீங்கள் களத்தில் குதிச்சிருக்கீங்களா? ஏதோ ஒன்று இருக்குன்றீங்க, ஏதோ ஒரு புள்ளி நம்ம பேச வேண்டிய, ஏதோ ஒரு புள்ளி நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால வந்து இவர் வந்து குதிச்சதுன்றது வந்து அவர் சொல்ற விஷயங்கள் வந்து டெல்லியில இருந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பண்ண முடியாதா? டெல்லியில இருந்தா நீங்க நேஷனல் இஷ்யூஸ்லாம் கொண்டு போகலாம். நீங்க இந்த கடந்த 5 வருஷமா ஒருவேளை எவ்வளவு வேலைகள் நீங்க பண்றீங்க. கட்சியை பலப்படுத்தணும், மதவாத சக்திகளுக்கு எதிராக களமாடணும், கட்சியை பலப்படுத்தணும்ன்ற இடத்தில் இனி நம்ம போய் நம்ம இருப்போம், நம்ம களமாடுவோன்ற அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா, கட்சி அப்படின்னு யோசிக்கிறாரா? அப்படி இல்ல, கட்சியை வந்து நீங்க எம்பியா இருந்து பலப்படுத்தல சார். 365 நாளுமா பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. சரி, அதே நீங்க எம்எல்ஏ வாருங்க வச்சுக்கோங்க, எம்எல்ஏ தமிழ்நாட்டு பிரச்சனைகளை சொல்லலாம். 365 நாளும் எம்எல்ஏ சட்டமன்றம் நடந்துட்டா இருக்கு. நீங்க எப்படி அதுக்கு வெளியில இருந்து இப்ப டெல்லியில? சரி, அப்ப நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன், தமிழக அரசியல் சூழல்ல பெரிதும் மாற்றம் வரும்ன்ற அந்த புள்ளி வந்து அவர் எதை வச்சு அதை சொல்றாருன்னு புரியல. அப்ப அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றீங்களா? அது அப்படின்னா அது வந்து நம்பிக்கை இல்லாம கூட்டணியில இறங்குறீங்களா, பிரச்சாரத்தில் இறங்குறீங்களா? திமுக ஆட்சி வரும்னு உறுதியா நம்புறீங்களா? அப்பதான் நீங்க இறங்க வேண்டிய அவசியமே இல்லையே.